சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிட்ஸ் சேனல்ல பங்கு பெற குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போன வாரம் கதையெல்லாம் எல்லாம் கேட்டீங்களா? கதையெல்லாம் எப்படி இருந்தது? பிடிச்சதா எல்லாருக்கும்? போன வாரம் சொன்ன மாரி எல்லாரும் போய் புத்தகத்துல என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கமெண்ட்ஸ்ல ஒரு சில சக்திகள் குறிப்பு போட்டிருக்கிறாங்க. கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சில சக்திகள் பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப மிக்க கிட்ஸ் சேனல் சார்பா எல்லாருக்கும் நன்றி செலுத்துறோம். பானுப்பிரியான்ற ஒரு சக்தி இந்த கடவுளை பக்தியை நம்ம எந்த முறையெல்லாம் பின்பற்றணும், 9 வகையான பக்திக்கு அந்த சக்தி எழுதி பதில் போட்டிருக்காங்க. 9 வகையான பக்தியும் அவங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்திருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் பதில் தெரியணும்னு தோணுதோ கமெண்ட்ஸ்ல போய் போன வாரம் வீடியோவை பாருங்க. அதே மாதிரி ஒரு சக்தி பேர் மட்டும் தெரியல, அவங்க எழுதின பேர் கண்டுபிடிக்க முடியல. சற்சங்கம், கலந்துரையாடல், அதுக்கு மந்திரத்துல ஒரு வரி இருக்குதுன்னு சொன்னோம். அந்த சக்தி அழகா கண்டுபிடிச்சு போட்டிருக்காரு. அதாவது போற்றி மலர்கள், நம்ம அம்மாவுடைய போற்றி மலர்கள்ல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவின் மந்திரமான போற்றி மலர்கள்ல ஓம் அடியோர் கூட்டில் சேர்ப்பாய் போற்றிவோம் அந்த மந்திரம் தான். அந்த மந்திரம் தான் கலந்துரையாடலுக்கு உண்டான மந்திரம், சற்சங்கத்துக்கு உண்டான மந்திரம். ஏன் அந்த மந்திரம் அவ்வளவு முக்கியமான மந்திரம்னா, அடிவர்கள்னா யாரு? நல்லவர்கள், ஆன்மீகவாதிகள், நல்லவர்கள் எல்லாருமே தான் அடியவர்கள். அவங்களோட ஆன்மீக உணர்வுகள் இல்லாதவங்களும் நல்லவர்கள் இல்லாதவங்க, ஏன் ஒரு திருடனே கூட அவங்களோட சேர்ந்து இருந்தான்னா, அவங்க பேசுறதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நாளடைவில் கேட்டுக்கிட்டே வந்தவனா ஒரு நாளைக்கு அவங்களுடைய பண்புகளை நமக்கும் வர ஆரம்பிக்கும். அதான் ஒரு பரம்பரை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பூவோட சேர்ந்த நாரும் மனமா இருக்குமா. அப்ப அந்த கடவுளுக்கு பூவை அர்ப்பணிக்கக்குள்ள அந்த நாரையும், மனமில்லாத அந்த நாரையும் சேர்ந்துதான் கடவுளுக்கு மாலையா தொடுத்து போடுறாங்க. மனமான பூவோட சேர்ந்து மனமில்லாத நாரும் சேர்ந்து, ரெண்டும் சேர்ந்து கடவுளுக்கு மாலையாக போறது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாத்தீங்களா? அதே மாரி ஆன்மீக உணர்வுகள் இல்லாத நம்மையும் அடிவார்கூட்டில் நம்ம இருக்கும்போது அவங்களுடைய ஆன்மீக உணர்வுகளும் அவங்களுடைய பக்தியும் அவங்க என்னெல்லாம் கடைபிடிக்கிறாங்க நாளடைவுல நம்ம ஆன்மாவில் நாமளும் நல்ல நிலைமையாண்டு அடியவர் கூட்டில் இருக்கக்குள்ளேயே அவங்களுடைய நம்மளையும் கூட்டுமே இறைவனுடைய அடியை சேர்த்துருவாங்க. அதனால்தான் ஓம் அடியவர் கூட்டில் சேர்ப்பாய் போற்றுவோம் என்ற மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். இதனால்தான் அம்மா கலந்துரையாடலுக்கும் இதுக்கும் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. அன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன சொன்னோம்? இந்த கலந்துரையாடல் எப்படி ஒரு திருடனை கூட திருத்துது ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு பதில் இந்த வாரம் கதை சொல்றேன்னு சொன்னோம். அதுவும் இல்லாம இந்த கலந்துரையாடல் எப்படி ஒரு கடவுளுடைய அருளை எப்படி கிடைக்க வைக்குது, அம்மாவுடைய கடவுள் நம்ம கலந்துரையாடல் எந்த இடத்துல இருந்து பேசுவோம், சமையல் கட்டுல பேசுவோம், ரோட்ல பேசுவோம், டீ கடையில பேசுவோம், ஹோட்டல்ல பேசுவோம், ஏன் பெட்ரூம்ல கூட பேசுவோம். எல்லா இடத்துலயும், எந்த இடமும் இல்லாம பள்ளிக்கூடத்துல, ஸ்கூல்ல, எல்லா இடத்துலயும் நம்ம பேசின்னு இருப்போம். கடவுளை பத்தி பேசினே இருப்பாங்க. அப்படி பேசும்பொழுது கடவுளை நம்ம அது கோயில்லையோ எங்கேயோ நம்ம இல்ல, தெருவுல கூட பேசுறோம். ஆனா அந்த இடத்துலயும் கடவுள் நம்மகிட்ட பக்கத்திலேயே இருக்கிறாங்கன்றத நம்ம மருவத்தூர் கதையில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் திருடன் கதையை அப்புறம் சொல்றேன். எப்படி கடவுளுடைய அருள் நமக்கு இந்த கலந்துரையாடல் சர்ச்சகம் போல் நமக்கு அருள் நிறைய கிடைச்சி கடவுள் நமக்கு வேண்டியது எப்படி செய்யறாருன்னா, ஒரு தடவை அம்மாவுடைய தொண்டர் பாதுகாப்பு பணியில இருக்கிற 2 தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, பாதுகாப்பு பணியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தொண்டு முடிஞ்சிருச்சு. அதுல ஒருத்தர் அவர் கிராமத்துல போய் டீ கடை வச்சிருந்தாராம். டீ கடை வச்சுன்னு வியாபாரம் பண்ணி இருந்திருக்கிறார். அப்போ அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு தொண்டர் அவரை பார்க்கறதுக்கு அந்த ஊருக்கு போயிருக்கிறார். அந்த ஊருக்கு போனவரு, சரி நம்ம ஃப்ரெண்டு இந்த கடையில தானே இந்த ஊர்ல தான் டீ கடை வச்சிருக்கிறான், நம்ம இவனையும் போய் பார்த்துட்டு வந்துருமேன்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்கிறார். அப்ப இருந்து தூரமா இருந்து வரந்த பாக்குறது அந்த டீ கடை தொண்டர் என்ன பண்ணினார், இவன் எங்க இங்க வரான், இப்ப நமக்கு நல்லா வியாபாரம் நடக்கிற நேரம் பார்த்து இவன் வந்தானா நோய் எதையாவது பேசின்னு இருப்பான், நமக்கு இப்ப வியாபாரம் நிறைய நடந்துன்னு இருக்குது, இந்த நேரம் வந்தா நமக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குமே, என்ன பண்றது, இவனை போகணும்னு சொல்ல முடியாது, தப்பா எடுத்துக்குவாங்க. உடனே இவனுக்கு ஒரு டீயை கொடுத்து, அதாவது ஒரு டிஃபனை கொடுத்து முதல் இவனை பேக் பண்ற வேலையை பார்க்கணும்னு மனசு நினைச்சிட்டு இருந்தான். நினைச்சிட்டு இருந்துட்டு அதே மாதிரி என்ன பண்ணான், ஃப்ரெண்டு வந்த உடனே, அந்த தொண்டர் வந்த உடனே, என்னப்பா எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியா, இந்தாப்பா சரி டீ குடிச்சிட்டு நீ சீக்கிரம் உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா சீக்கிரம் பாக்குற மாதிரி கிளம்பத்தனா இருப்பான்னு சொல்லிட்டுக்கிறாரு. உடனே அதே மாதிரி டீயை கொடுத்து டிஃபனை கொடுத்து அவரை கடைக்கடன்னு அனுப்புற வேலைகளையே அவன் குறியா இருந்திருக்கிறான். அவரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு கிளம்பிட்டார். இது நடந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாசம் சென்று 2 பேரும், அதுல ஒருத்தர் டீ கடை வச்சிருந்த அன்பர் என்ன செஞ்சார், பாதை பூஜைக்கு அம்மாட்ட போயிருக்காரு.
ஏதாச்சுமா பாத பூஜைக்கு போயிருக்காரு. பாத பூஜைக்கு போனப்ப அம்மா சொல்லிச்சான், ஏன்டா டீ கடையெல்லாம் நல்லா நடக்குதா? ஆமா நல்லா நடக்குதுமா. ஆமா உன் ஃப்ரெண்டு அன்னைக்கு வந்தானே, அன்னைக்கு வந்து அவன் வரக்குள்ளேயே எட்ட இருந்து பார்த்துட்டு நீ என்ன சொன்ன? இங்க பாருங்க, இவன் வந்தானா நமக்கு தொழிலுக்கு தொல்லை ஆயிடும், முதல்ல இவனை பேக் பண்ணி அனுப்புற வேலையா பார்க்கணும், தொழிலுக்கு தொந்தரவா இருக்குன்னு நினைச்சேன் இல்ல. அப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஆமா அவரு அப்படியே அமைதியாயிட்டான். ஆமாண்டா நீ நினைச்சதெல்லாம் எனக்கு தெரியும். அவன் வந்தா உனக்கு தொழிலுக்கு இடைஞ்சலா இருக்கான். உண்மைதான், நீங்க பேசின்னு இருக்க போறீங்க, அதனால நான் ஒண்ணும் தப்பு சொல்லல. ஆனா நீ நினைச்ச பாரு, தொழிலுக்கு இடையிலா இருக்குன்னு நினைச்ச பாரு, அதுதான் தப்பு. அதுல முக்கியமான பாயிண்ட் நீ மறந்துட்ட. நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா, 2 தொண்டர்களோ 2 சக்திகளோ 2 ஆன்மீகவாதிகள் சேர்ந்தா என்னத்தை பத்தி பேசுவீங்க? அம்மாவை பத்தி பேசுவீங்க, ஆன்மீகத்தை பத்தி பேசுவீங்க, கடவுளை பத்தி பேசுவோம். அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? நீ என்னை பத்தி பேசக்குள்ள நான் மருவத்தூர்ல இருந்தா கூட, நீ எந்த ஊர்ல என்னை பத்தி பேசுறியோ நான் அந்த இடத்துல உன் பக்கத்திலேயே வந்து நிப்பேன். என்ன பாக்குறதுக்கோசம் தானே இவ்வளவு பேரும் தவம் பண்றாங்க. காடுலையும் மலையிலும் என்னோட நான் பக்கத்துல வரணும், அவங்க கிட்ட அருளை கொடுக்கறதுக்கான தவம் பண்றாங்க, குத்து மொழிஞ்சு தவம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத அருள் வந்து நீ என்னை பத்தி பேசும் பொழுது, நான் எங்க இருந்தாலும் உன் பக்கத்துல வந்து நீ பேசுறத காட்டி நான் சந்தோஷப்படுவேன். என்னை பத்தி பேசுறானுங்களே, எல்லா இடத்துலயும் என்னை பத்தி பேசுறாங்க, நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நான் சந்தோஷப்படக்குள்ள உனக்கு என்ன வேண்டுமோ நான் ஆட்டோமேட்டிக்கா நானே குடுத்துட்டு போயிடுவேன்டா. இதுலதான்டா என்னுடைய அருள் உனக்கு கிடைக்குது, தெரியாம தப்பு பண்ணிட்டியடா, இனிமேல் பண்ணு தப்ப பண்ணாதுன்னு சொன்னாங்களாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம என்ன கம்ப்யூட்டர்ல தான், நம்ம கம்ப்யூட்டர்ல பாக்குறோம், போன்ல கலந்துரையாடல பாக்குறோம், இதுல என்ன நன்மை கிடைக்க போகுது? சக்தி ஒளியில படிக்கிறோம், கதை அம்மாவுடைய வரலாறுகள் சக்தி ஒளியில படிக்கிறோம், இதுல என்ன நமக்கு நன்மை வரப்போகுது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். எல்லாரும் சின்ன பசங்க இருந்து பெரியவங்களுக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இந்த இந்த நேரம் நம்ம என்ன பண்றோம்? கலந்துரையாடல கேட்கும் போது நம்ம நினைவு அவங்க அம்மா பத்தி பேசக்குள்ளயோ கடவுளை பத்தி பேசக்குள்ள அந்த கடவுளோட நினைவு முழுக்க நம்ம மனசுல இருக்குது. அப்ப நம்ம நினைக்கக்குள்ள, கடவுளை நினைத்து நிற்கக்குள்ள தியானம் பண்றதுக்கு சமம். அப்ப கடவுள் நம்மகிட்ட பக்கத்துல தானா வந்துடுறாங்க. அதே மாதிரி இது இல்லாம அம்மா என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? இப்ப நமக்கு எல்லாம் ஓடுற காலமாயி போச்சு, கம்ப்யூட்டர் காலமாயி போச்சு. யாருக்குமே உக்காந்து சக்தி ஒளி படிக்கிறதுக்கு நேரமே இல்ல. அப்படி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் இப்ப வந்து அம்மா என்ன சொல்றீங்க, இப்ப ஏற்பாடு பண்ணி யூடியூப் மூலயமா நிறைய சேனலை உருவாக்கி, இதன் மூலயமா அம்மாவுடைய வரலாறுகளும் ஆன்மீகம் அருள்வாக்கு எல்லாத்தையுமே அழகா ஒளிபரப்புறாங்க. போதாது சக்தி ஒளிய பிரீமியம் சேனல், அப்புறம் மருவு தரிசனம், அந்த ஒரு சேனல், அது ஒரு மூலியமா இப்ப நமக்கு எல்லாருக்குமே சக்தி ஒளி ஆடியோ வீடியோ 2மே கிடைக்கிற மாரி உக்காந்து படிக்க முடியாமனால வாக்கிங் போய்க்கினே கூட சக்தி ஒளி யாரால் படிக்க முடியுமா? சக்தி ஒளி புத்தகத்தில் யாரால் வாக்கிங் போயினே படிக்க முடியாது. அப்படி வாக்கிங் போயினே படிக்கிறதுக்கு கூட, அப்படி கூட உனக்கு டிராவல் பண்ணிக்கினே படிக்கிறதுக்கும் வாக்கிங் போய்கினே படிக்கிறதுக்கும் உனக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால்தான் பிரீமியம் சேனல் அல்லது மருவூர் தரிசனம் என்ற ஒரு ஒரு இதுவே உருவாக்கி சக்தி ஒளி புத்தகத்தையே ஆடியோவா கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அப்படியாவது அம்மாவுடைய அருள் நம்ம பெறலும்ன்றதுக்காக தான் செய்திருக்கிறாங்க. அதனால சக்திகள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் கலந்துரையாடலை கலந்துக்குங்க. அம்மாவோட சேனல்ல இருக்கிற கதைகளை நம்ம கேட்கறதுனாலையும் சக்தி ஒளி ஆடியோ வீடியோ கேட்கறதுனாலையும் அம்மாவுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்குன்றதுதான் கதையின் மூலமா உண்மை. இது நம்ம நினைக்கலாம், அம்மா தான் சொல்றாங்க. அந்த காலத்திலேயே ஆழ்வார்கள் கூட இதையே செய்திருக்கிறாங்க. ஆழ்வார்கள்ல கூட ஒரு ஆழ்வார் வந்து நல்ல மழை பெய்ததுல ஒரு ஆழ்வார் வந்து படுத்து இருந்தாரு ஒரு சின்ன ஒரு குடியில படுத்து இருந்த அவர் இன்னொரு அன்பர் வந்த உடனே, இன்னொரு ஆழ்வார் வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, நான் படுத்து நிற்கிறேன், நான் உக்காந்துக்கலாம், 2 பேரும் சேர்ந்து உக்காந்துக்கலாம். 2 பேரும் உக்காந்துன்னு பேசினிருக்கக்குள்ள 3வது ஒருத்தர் வந்த உடனே 3 பேர் சேர்ந்தவன் நின்னுக்கிட்டு பேசின்னு இருக்கலாமே கடவுளை பத்தி சொல்லிட்டு 3 பேர் நின்றுட்டு பேசினாங்களாம். அப்ப வந்து உடனே 4வது ஒருத்தர் வந்து நெருக்கிக்கு வந்தாங்களாம். அந்த கரண்டே இல்லையா, இருட்டுல. யாரு 3 பேர் தான் இருக்க, யார் ஒருத்தர் நெருக்கி நிற்கிறான்னு பார்த்தா, அவங்க எந்த கடவுளை பத்தி பேசுறாங்களோ அந்த கடவுளே அவங்க அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு வந்து அடமழியில அந்த இடமே இல்லாத இந்த இடத்துல நெருக்கி இருந்து அதை கேட்டு சந்தோஷப்பட்டாராம். இதே மாதிரிதான் எல்லாமே கடவுளை பத்தி நம்ம எப்ப பேசினாலும், இறைவனை பத்தி பேசினாலும், அம்மாவை பத்தி பேசினாலும் அம்மாவுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதன் மூலம் நம் மனதில் இருக்கிற தீ எண்ணங்கள், அந்த ஆணவ அகங்காரத்தெல்லாம் அம்மா வந்து ஒரு மயங்கிய நிலையிலிருந்து நமக்கு அறுவை சிகிச்சை மாதிரி செய்து நம்மள பரிபூர்ண அருளை கொடுத்து காப்பாத்துறாங்க. இதுதான் சக்தி உண்மை. எல்லாரும் இதை கடைபிடித்து வாழ்வோம். சரி, நம்ம இப்ப கதைக்கு வருமா பிள்ளைங்களா? போன வாட்டி நம்ம என்ன கதை சொன்னவங்களுக்கு, ஒரு திருடன் எப்படி கலந்துரை மாத்தி திருடன் எப்படி திருந்துறான் பேசியிருந்தோம். இப்ப கதைக்கு வருமா? அது கதைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவுடைய அருள்வாக்க ஒண்ணு கேட்போம். அம்மாவுடைய அருள்வாக்கு என்னன்னா, அதாவது வெறும் தத்துவம் பேசினால் போதாது, தத்துவத்தில் தாது பொருள், அதாவது உரம் இருக்க வேண்டும். தத்துவத்தை காட்டிலும் சத்தியம் பெரிது. சத்தியத்தை பின்பற்றி வாழாமல்
வெறும் தத்துவம் பேசி ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. இது அன்னையின் அருள்வாக்கு. அம்மா இந்த அருள்வாக்கில் என்ன சொல்றாங்கன்னா, சத்தியம் வாழ்க்கையில முக்கியம், சத்தியம் உண்மை முக்கியம், உண்மைதான் பேசணும் எல்லாரும். அந்த உண்மை எப்படி கடவுள் ஒரு அருள் நமக்கு கிடைக்குதுன்னு பாப்போமா. ஒரு ஊர்ல ஒரு திருடன் ஒருத்தன் இருந்தான். அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்தனா, திருட்டு தொழிலை செய்து வாழ்ந்து வந்தான். அப்படி வாழ்ந்துன்னு வரக்குள்ள அவன் ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்வான், கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் சின்ன ஒரு காணிக்கை போட்டுட்டு, இறைவா நான் இன்னைக்கு என் தொழிலுக்கு போறேன், என் தொழில் திருடு தொழிலா இருந்தாலும் எனக்கு நீ தான் பக்க பலமா இருந்து துணையா இருக்கணும், தொழில் நல்ல அமோகமா நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போவான். இப்படி அவன் போகக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவான், அந்த கோயில்ல ஒரு குரு அப்பப்ப சற்சங்கம் நடத்தின்னு இருப்பார். கடவுளை பத்தி பேசுவாரு, சிறு சிறு கதைகள்லாம், சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லி எல்லாரையும் கவர்ற மாதிரி கதையெல்லாம் சொல்லுவார். இவனும் திருட போறதுக்கு முன்னாடி அவர் கதையெல்லாம் கேட்டுட்டு திருட போவான். ஒரு நாள் என்ன பண்ணா, அவனுக்கு என்னன்னு தெரியல, புதுசா ஞானோதயம் போச்சு. உடனே அந்த குரு கிட்ட போய், குருவே வணக்கம், எனக்கு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்குது குருவே, நான் என்னதான் பாடுபட்டாலும் என் வாழ்க்கை முன்னேற்றமே இல்ல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, எனக்கு நிம்மதி அமைதி இல்ல, எனக்கு ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் பண்ணுங்களா என் வாழ்க்கை நல்லா முன்னேறதுக்குன்னு கேட்டானா. உடனே அந்த குரு சொன்னாராம், நீ யாருப்பா, நீ எங்க இருந்து வர, நீ உன்னுடைய குலம் கோத்திரம் என்ன ஒண்ணுமே தெரியாம நான் எப்படி உனக்கு மந்திர உபதேசம் பண்ண முடியும், உன்னை பத்தி முதல்ல எனக்கு தெரியப்படுத்துன்னு சொன்னாராம். இப்ப அவன் சொன்னானா, குருவே நான் சின்ன வயசுல இருந்து ஒரு 30 வருஷமா திருட்டு தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு சொன்னானாம். குரு சொன்னாராம், ஏண்டா உனக்கு வேற எதுவுமே உனக்கு தொழில் தெரியாதப்பா, கேவலம் ஒரு திருட்டு தொழிலா பண்ற நீன்னு கேட்டாராம். ஆமா, எனக்கு படிப்பு வரல, என் குடும்பம் ஏழ்மை, என் கொண்டாட்டு பிள்ளைங்கள நான் காப்பாத்தணும், அதனால இந்த தொழிலை தவிர எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது சுவாமின்னு சொன்னானா. அப்புறம் உடனே அவர் சொன்னாராம், நீ திருட்டு தொழில் பகிர்ந்தாலும் பரவாயில்ல, வெக்கப்படாம உண்மையை பேசின, உங்ககிட்ட ஏதோ நல்ல உயர்ந்த குணங்கள், நல்ல அம்சமான குணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுனால எனக்கு தெரியுது, அதனால உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை நீ பின்பற்றி வந்தீங்கன்னா, அந்த மந்திரத்திற்கு சொற்களை நீ கடைபிடித்ததே வந்தீங்கன்னா அது உன் வாழ்க்கையில நல்லபடியா உயர்ந்த நிலையில கொண்டு போய் உத்தரும். ஆனா அதை கடைபிடிக்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம், உன்னால முடியுமான்னு கேட்டாராம். அவன் சொன்னான், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாமி, நான் கண்டிப்பா செய்யறேன், என்னால கண்டிப்பா செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான். அப்ப அவர் சொன்னாராம், நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தை தான் வேதத்திலேயே முதல் வார்த்தை, வேதத்துல சொல்லி கொடுக்கிற முதல் வார்த்தை அதுதான், முதல் மந்திரமும் அதுதான், அதனால அதை நீ கடைபிடிச்சிட்டு வான்னு சொன்னாராம். அவர் என்ன சொன்னார்னா, சத்தியம் பவ, சத்தியம் பவனா அவர் சொன்னாராம் உண்மை பேசணும்னு சொன்னாராம். இவன் சொன்னானாம், இதுதானா சுவாமி சத்தியம் பவ, சின்ன வார்த்தை, இதனால ஒண்ணு எனக்கு கஷ்டம் வந்துடுப்பா, நான் ஈஸியா சொல்லிட்டு போயிடும் சுவாமி, சத்தியம் பவ சத்தியம் பவ சொல்லிக்கிட்டே போயிடும், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சுவாமி சொல்லிட்டு அவர் சொன்னாரா, நீ சொல்றது பெருசு இல்லப்பா, அதை கடைபிடிக்கிறது வாழ்க்கையில நீ கடைபிடிச்சாதான் இந்த மந்திரம் உனக்கு வேலை செய்யும், நீ வாயால சொல்லிட்டு அதை கடைபிடிக்காம இருந்தனா இந்த மந்திரம் உனக்கு ஒரு நாளும் வேலை செய்யாதுப்பான்னு சொன்னாராம். இல்ல சாமி நான் செய்யறேன், என் வாய் தானே மந்திரம் சொல்ல போது சத்தியபாவா, என் கையை நான் திருட்டு தொழில் தானே பண்ண போகுது, கை பாட்டு திட்டு தொழில் செய்ய போகுது, என் வாய் பாட்டு மந்திரத்தை சொல்ல போகுது, இதுனா ஒன்னும் தப்பே கிடையாது சாமின்னு சொல்லிட்டு சாமியை வணங்கிட்டு கிளம்பிட்டான். வீட்டுக்கு போயிட்டு வயிறு நெடுக்கா சொல்லிக்கிட்டே போனான். வீட்டுல போய் அவன் மனைவி கிட்ட போய் சொன்னானா, இன்னைக்கு நான் ஒரு குருவை பார்த்தேன், நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது, இன்பம் நம்ம வாழ்க்கை ரொம்ப அமோகமா நல்லா இருக்க போகுதுன்னு சொன்னானா. அவங்க மனைவி கிட்ட சொன்னாராம், இத மாரி சத்தியம் பவ, உண்மையே பேசணும்னு சொன்னாரு, அததான் இவரோட கடைபிடிக்க போறேன்னு சொன்னாராம். உடனே அவங்க மனைவிக்கு ரொம்ப கோபம் ஏயா நீ செய்யறதோ திருட்டு தொழிலு, இதுல போய் நீ எடுத்த உடனே சத்தியம் பவ உண்மையே பேசு அவர் சொன்ன மாரி நீ பேசிக்கணும் வந்துன்னா, போன உடனேயே எடுத்த உடனே நீ நல்லா மாட்டிக்க போற, மாட்டிக்கிட்டு போய் கம்பிதான் என்ன போற, ஏயா இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாத வேலைக்கெல்லாம் வழி போந்து இருக்கிற, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம தொழிலுக்கு, போய் ஆக வேலையை பாரு, உண்மையெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது, போர் ஆகிற வேலையவே பாரு, குடும்பத்தை காப்பாத்துற வேலையை பாரு, போயா இதெல்லாம் செய்யாத போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். இவன் உடனே இல்ல அந்த குரு சொன்னாருன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், நான் இதை கடைபிடிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு வந்தாராம். சரி ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறாரு, இந்த மந்திரத்தால கண்டிப்பா எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், அதனால நான் என்ன செய்ய போறேன், இந்த வாட்டி ஒரு பெரிய இடத்துல போய் நல்லா திருட போறேன்னு சொல்லிட்டு திருடு தொழிலுக்கு உண்டான அந்த கொரடா உடைக்கிறதுக்கு உண்டான சுத்தி கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் எந்த தொழில் செஞ்சாலும் அவங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்குது, தர்ம நெறிப்படி வாழறவன், அதனால அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு அரண்மனையை நோக்கி போனானா. இன்னைக்கு அரண்மனையில போய் திருடலாம்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு நோக்கி போன உடனே, இன்னைக்கு பெரிய பணக்கார இடம், அந்த இடத்துல நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு, கடவுளே எனக்கு நீதான் துணை புரியணும், எனக்கு நீதான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு காணிக்கை போட்டுட்டு போயிருக்கிறான். அங்க போனா அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு லைட் வச்சுக்கின்னு, சின்ன ஒரு பெட்ரூமாஸ் லைட் வச்சுக்கின்னு அந்த ரோட்ல அரண்மனைக்கு நேரம் நிக்கிறான்.
இவனை பார்த்து இந்த திருடன் வந்து அந்த பக்கத்து அன்பரை பார்த்து, நீங்க எங்கயா இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க யாருயான்னு கேட்டிருக்கான். அவன் சொன்னா, பக்கத்து ஊருக்காரங்க, நானும் திருட தான் வந்தேன், நான் லைட் எடுத்துன்னு வந்துக்கிறேன், நான் திருட தான் வந்தேன், எனக்கு வந்து இந்த அரண்மனைக்கு போகுது, இந்த அரண்மனையில கஜானா, அதாவது பொருட்கள், அந்த விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம் நகையெல்லாம் வச்சிருப்பாங்களே, பணம் எல்லாம், அந்த இடத்துக்கு போற இடம் பேரு கஜானா, அந்த இடத்துக்கு போற வழி எனக்கு தெரியும், அதனால அதுக்கு சுரங்கப்பாதை எப்படி போகணும் எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு வழி காட்டுறேன், ஆனா எனக்கு பணம் எல்லாம் வேணாம், நீங்க திருடுற பொருளை பாதி எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. சரி, உடனே நம்ம திருட என்ன பண்ணிருக்கிறான், சரி நான் உனக்கு திருட பொருளை பாதி கொடுத்துட்றேன், உனக்கு எனக்கு நீ வழிகாட்டுன்னு சொல்லியிருக்கான். இந்த பக்கத்தூர்ல வந்த அந்த லைட் வச்சுக்க திருட என்ன பண்ணான், சுரங்கப்பாதைக்கு போற வழியெல்லாம் காட்டி 2 பேரும் உள்ள திருட போயிட்டாங்க. உள்ள போய் கஜானா உள்ள போய் பார்த்தா அங்க தங்கம், நகம், வைடியம், மாணிக்கம், நிறைய பொருட்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் உடைச்சு எடுத்து எல்லாத்தையும் எடுக்காம அங்க வந்து ஒரு 3 மாணிக்க கற்கள் இருந்தான், விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் இருந்தது. அப்ப என்ன பண்ணிருக்கான் திருடன் வந்து, நம்ம திருடன் என்ன பண்ணிருக்கிறான், கதையில வர திருடன் ஒரு மாணிக்க கற்கள் இவன் எடுத்துக்கினான், அவங்க பேசினபடி ஒரு மாணிக்க கற்களை பக்கத்து ஊர் திருடங்கிட்ட கொடுத்துட்டான். நீயும் திருடன் தானே, இதை எடுத்துக்கணும். பக்கத்து ஊருக்காரன் சொல்லியிருக்கிறான், ஏயா 3 கல் இருக்குது, 3 கல்ல ஏன் ஒரு கல்ல அதிலே வச்சுட்டேன்னு கேட்கறான். அப்ப நம்ம திருட சொல்றான் வந்து, இது ஒண்ணு எனக்கு ஒண்ணு உனக்கு, நம்ம பேசுகின்றபடி ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக்கிட்டோம், இந்த இன்னொரு கல்லை வந்து நான் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 2 பங்காயிடும், உனக்கு 1 பங்காயிடும், அது நியாயம் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த ஒரு கல்லை வந்து உடைச்சியும் எடுக்க முடியாது, உடைச்சாலும் வீணா போயிடும். அதனால இந்த அந்த மாளிகையில அரசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சேர்த்து வச்சிருப்பான், அவன் வந்து பொருள்லாம் திருடு போயிடுச்சு, மாணிக்கல் திருடு போயிடுச்சுன்னு கவலைப்படுவான். ஏதோ ஒரு மாணிக்கெல்லாம் விட்டுட்டு போய்க்கிறான்னு ஒரு திருப்திப்படுவான், சந்தோஷப்படுவான். அதனால அதுதான் உண்மையான தர்ம நெறிப்படி எனக்கு அதான் படுது, அதனால நம்ம எடுக்க வேணாம், விட்டுட்டு போயிடும் சொல்லிட்டு ஒரு மாணிக்க கற்கள் அங்கே வச்சுட்டு ஆளுக்கு ஒரு மாணிக்க கற்கள் எடுத்துக்கின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் வந்து அரசன் வந்து பார்த்தா அரசவையில் வந்து கூடியிருக்கிறப்ப உளவாளி எல்லாம் வந்து காவலாளி வந்து சொல்லுவாங்க, மன்னா நேற்று இரவு வந்து நம்மளுடைய கஜானாவெல்லாம் உடைச்சிட்டு திருடு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே மன்னன் என்ன பண்ணுவார், நிதி அமைச்சரை கூட்டு, நிதி அமைச்சரே அங்க உள்ள போய் என்னென்ன போட்டு திருடு போயிடுதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பார். நிதி அமைச்சர் உள்ள போன உடனே அவர் பார்த்தா அங்க எல்லாம் உடஞ்சு கிடக்கும். உடஞ்சு கிடந்துட்டு பார்த்தா 3 மாணிக்க கற்கள்ல 2 கற்கள் போயிட்டு ஒரு கல் மட்டும் தான் இருக்கும். இந்த மந்திரி என்ன பண்ணுவாரு, நிதி அமைச்சர் அந்த ஒரு மாணிக்க கற்களை எடுத்து அவரு வீட்டில் எடுத்து மறைச்சு வச்சுக்குவார். மறைச்சு வச்சுக்கிட்டு மன்னன்கிட்ட வந்து சொல்றாரு, மன்னா எல்லா பொருட்களும் இருக்குது, ஆனா நம்ம சேர்த்து வச்சு இந்த 3 மாணிக்க கற்கள் விலையுந்த கற்கள்ல 3மே காணாமன்னான்னு சொல்லுவார். உடனே மன்னனுக்கு ஆச்சரியமாயிட்டு, அப்படியா எல்லாமே 3 கல்லு திருடு போயிடுச்சா, சரி அந்த இந்த உளவாளி வந்து எனக்கு சொன்ன காவலாளி வந்து சொன்ன திருடன் எப்படி இருப்பான்னு சொன்னான், திருடனை போய் கூட்டின்னு வாங்கன்னு சொன்னோடனே நம்ம கதையில வர கதாபாத்திர திருடனை போய் கூட்டின்னு வருவாங்க. கூட்டம் வந்தானே திருடன் வந்து இவன் தான் சத்திய பவனாச்சே, அவன் நடந்த உண்மையெல்லாம் சேர்ந்து, நேற்று நான் தான் திருட வந்தேன், என் கூட இன்னொருத்தன் திருட வந்தாரு, நாங்க ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக்கணும், இன்னொரு கல்லை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் மன்னான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவன் நடந்தது அப்படியே சொல்லிடுவான். உடனே மன்னன் வந்து நிதி அமைச்சரை பார்ப்பார், நிதி அமைச்சரே இன்னும் இப்படி சொல்றான், ஒரு கல்லு எடுத்துக்கிட்டு ஒரு கல்லை வச்சுட்டு வந்தேன்னு சொல்றான், என்ன நடந்ததுன்னு கேட்பார். நிதி அமைச்சர் சொல்லுவாரு, மன்னா திருடன் எல்லாம் உண்மையா சொல்லுவானுங்க, அவங்களுக்கு எல்லாம் கண்கட்டி வித்தையெல்லாம் தெரியும், இவன் வந்து பொய் சொல்றான், இவன் தான் 2 கல்லு எடுத்து 3 கல்லு இவங்க தான் திருடு போயிருக்கிறாங்க, இவன் நீங்க தண்டிச்சிட போறீங்கன்னு சொல்லிட்டு இவன் பொய் சொல்றான், இவனை கொண்டு ஜெயில போட்டு இவனை அடிச்சு உதச்சு கேட்டாதான் உண்மை சொல்லுவான், அல்லது இவனை பரிசோதனை செய்து பாருங்கன்னு சொல்றாரு. உடனே இவன் திருட சொல்றான், இல்லங்க நான் உண்மைதாங்க சொல்றேன்னு சொன்ன உடனே அப்புறம் மன்னன் உடனே சொல்லுவாராம், இங்க பாரு நிதி அமைச்சரே, எனக்கு உங்க மேலதான் சந்தேகம் வருது, என்ன நடந்து திருப்பி சொல்லுங்கன்னு கேட்பார். உடனே நிதி அமைச்சருக்கு கோபம் வந்துடும், என்ன மன்னா நான் 3 தலைமுறை 4 தலைமுறையா உங்களுக்கு வந்து நிதி அமைச்சரா தொண்டு செய்துட்டு இருக்கிறோம், நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்ககிட்ட, நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா, இது திருட மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களா, நீங்க இது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு வாதாடுவார். உடனே மன்னன் சொல்வாராம், ஆமா அவன் திருட சொல்லது உண்மைதான், ஒரு கல்ல அங்கதான் வச்சுட்டு வந்தான், நான் தான் பார்த்தேன்னு சொல்வாராம். உடனே நிதி அமைச்சருக்கு ஆச்சரியமாயிடும், என்ன சொல்றீங்கன்னு கேட்ட உடனே, ஆமா நேற்று இரவு நான் வந்து அரண்மனையை சுத்தி ரோந்து வந்து நின்றேன், அப்பதான் இந்த திருடன் வந்தான், அந்த பக்கத்தூர்ல வந்து லைட் வச்சுன்னு வந்த திருடனா வந்த நான் தான், அரசன் தான் வந்திருக்கான், அப்ப இவன் திருட வந்திருக்கான்னு சொன்ன உடனே இவன் நேர்மையா சொன்னான், அதனால நான் தான் அவனுக்கு எல்லாம் வழியை காட்டி அவன் கூட பக்கத்துல இருந்து நான் தான், அப்ப அந்த ஒரு கல்லை வச்சுட்டு வந்தது நான் தான், அப்ப இடையில 2வது தடவை நீங்க தான் போய் அந்த கல்லை எடுத்திருக்கணும், தயவு செய்து உண்மையை சொல்லிருக்கு, இல்லைன்னா நான் உங்களை வந்து ஜெயில அனுப்பிச்சு உங்களை பரிசோதனை செய்ய முடியும், உங்க வேட்டியெல்லாம் செக் பண்ணி பரிசோதனை செய்ய போறேன்னு. உடனே அப்பதான் வந்து அந்த நிதி அமைச்சர் ஒத்துக்குவாங்க, என்ன மன்னிச்சிருங்க மன்னா, நான் போய் நீங்க சொன்ன மாதிரி நான் கஜானாவை பார்க்கக்குள்ள ஒரு மாணிக்க கல் இருந்தது, அதை பார்த்தவன் எனக்கு பேராசை வந்துடுச்சு, அந்த ஒரு கல்லை நான் எடுத்துக்கணும் வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே அரசர் உடனே என்ன சொல்லுவாரு,
அந்த நிதி அமைச்சர் வந்து நேர்மையா இல்லாததுனால அவரை ஜெயில போட்டுட்டு, நேர்மையா விசுவாசமா அரசன்கிட்ட அரசனே இருந்தாலும் அவங்கிட்ட உண்மையா நேர்மையா நடந்ததுனால, அவனுடைய இந்த ராஜ்யத்துக்கு விசுவாசமா நடந்ததுனால அந்த திருடனை வந்து அவனா நாளையில இருந்து அவன் தான் நிதி அமைச்சர், இன்னையில இருந்து அவன் நிதி அமைச்சரா இருக்க போறான், இவனை தான் நிதி அமைச்சரா பட்டம் சூட்டன்னு சொல்லிட்டு அந்த திருடனுக்கு அரசன் நிதி அமைச்சரா பட்டம் சூட்டினாராம். அப்ப அந்த அவன் நிதி அமைச்சரா பட்டம் சூட்டினோடனே திருடனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு எதுவுமே வேலை வெட்டி திருட்டு தொழில் செய்தவனுக்கு, ஆனா நேர்மையா சத்தியம் பவ அந்த உண்மையை பேசுறதுனால அவன் திருடனா இருந்த அவனுக்கு இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை நிதி அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. உடனே இதை வாங்கிக்கிட்டு உடனே சந்தோஷத்தோட அந்த குரு கிட்ட வந்தானா, குருவே நீங்க சொன்னதுனால நான் வந்து சத்தியத்தை பத்தி பேசினேன், சத்தியத்தை பேசினால உண்மையை பேசினா இன்னைக்கு திருடனா இந்த என்ன இன்னைக்கு நிதி அமைச்சரா மாத்திருக்காரு மன்னர், என் வாழ்க்கையில கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொன்னாராம். அப்பதான் குரு சொன்னாராம், நான் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு நீ வந்து எல்லா இடத்துலயும் சத்தியத்தை பேசுனதுனால உண்மையை பேசினால உனக்கு கடவுள் கொடுத்த பரிசு இதுதான், உன்னோட நம்பிக்கைக்கு உண்மைக்கு கடவுள் குறித்த பரிசு, அதனால இதை வச்சு உன் வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போங்கன்னு சொன்னாராம். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, குருவானவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது எந்த காரணம் நம்ம நன்மைக்கு தான் சொல்வார். பிள்ளைங்களா அவங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம சக்தி உள்ள படிக்கிறீங்க, அம்மாவுடைய அருள்வாக்கு படிக்கிறோம், அம்மாவுடைய உபதேசங்கள் படிக்கிறோம், எவ்வளவு பேர் அருள்வாக்கு கேட்டிருப்பீங்க, உங்க அம்மாமார்கள்லாம் எவ்வளவு பேர் என்ன பண்ணுவாங்க, அருள்வாக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதை வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும். புரியுதா பிள்ளைங்களா? எப்படி இந்த திருடன் வந்து இந்த சற்சங்கம், இந்த திருடன் எப்படி திருந்தனா, அந்த சற்சங்கத்தை கேட்டதுனால்தான் மனசுல ஒரு மாற்றம் வந்தது. அதனால்தான் குருவானவர் அவருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் கொடுத்தார். நீங்களும் என்ன பண்ணணும், யூடியூப்லயும் சரி கண்ட வீடியோக்களை பார்த்துக்கிட்டு கண்ட டிவிங்களை பார்த்துக்கிட்டு நம்ம மனசு அலைவாய விடாம நல்ல வீடியோக்கள், நல்ல கருத்து வாய்ந்த கதைகளும் கருத்து வாய்ந்த நம்ம மனசுக்கு எதெல்லாம் பதிந்து நம்மள ஆன்மீகத்துல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்க சின்ன வயசுதான் கார்ட்டூன் படம் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், தப்பு இல்லை, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அதே டைம் நல்ல கார்ட்டூன் படத்துங்களையும் ஒரு கருத்து இருக்கும். ஒரு சின்ன கார்ட்டூன் படத்துல கூட நமக்கு என்ன கருத்து கொடுத்துக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால சினிமா பார்ப்பீங்க, நாடகம் பார்ப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, பாருங்க வேணான்னு இல்லை, ஒரு அளவுதான் பார்க்க சொல்றாங்க அம்மா. அது ஒரு அளவோட பார்த்துட்டு ஒரு படம் பார்த்தாலும் ஒரு நாடகம் பார்த்தாலும் கார்ட்டூன் படம் பார்த்தாலும் நமக்கு என்ன கருத்து இருக்குது அதுக்குதான் நம்ம அதுல பார்க்கணும். அது ஒரு சந்தோஷத்துக்கோ ஒரு பிளெசிருக்கோ அதை பார்க்கறது கிடையாது. இதுல இருந்து நமக்கு என்ன கருத்துகள் நம்ம கொடுக்குறாங்க, என்ன பாடம் நம்ம கத்துக்கிறோம் வாழ்க்கையில, அதை வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறோம். அந்த திருடன் சத்தியத்தை கடைபிடிச்சு உண்மை எல்லா இடத்துலயும், அரசனே இருந்தாலும் அவன் உண்மையை பேசுகிறான், திருடனே திருட்டு தொழில் பண்ணுதான் அந்த இடத்துலயும் தர்ம நெறிப்படி வாழ்ந்திருக்கிறான். அதுதான் இன்னைக்கு அவன் கடவுள்கிட்ட வந்து அவனுக்கு பெரிய உயர்ந்த பதவியை கொடுத்து அவன் வாழ்க்கை நல்ல நிலைமை கொண்டு வந்துருக்குது. அதனால நம்ம குருவானவர் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒரு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டத்தை நானு 40,000 பேருக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு அருள்வாக்குக்குன்னு ஒரு 4 பேரு கூட ஆன்மீகத்துல இல்லையே நம்ம அம்மா கஷ்டப்பட்டாங்க. அந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்க. இந்த காலத்துல நம்ம அம்மா என்ன பண்ண 40,000 பேருக்கு அருள்வாக்கு கொடுக்குற 4 லட்சத்துக்கு 1 கோடி பேருக்கு மேல அந்த அருள்வாக்கு யூடியூப் மேல எத்தனை கோடி மக்கள் பாக்குறோம். அந்த அருள்வாக்குல ஒரு நாளைக்கு கண்ணுல உண்மையாலுமே தண்ணீர் வருது. ஒரு நாளைக்கு இந்த யூடியூப் மூலியமா எத்தனை கோடி மக்கள் அருள்வாக்க கேட்கறாங்க. இந்த அருள்வாக்கு பிறகு நம்ம எத்தனை பேர் நம்ம நடந்திருக்கிறோம் நினைச்சு பாருங்க பிள்ளைங்களா, தெரியுதுங்களா? அம்மா வந்து 53 ஆண்டுகள் வேர்வை சிந்தி அருள்வாக்க வந்து குட்டி 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 அவ்வளோ அருள்வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அருள்வாக்க இந்த காதலை வாங்கி விட்டுட்டு போயிடும். இது நம்ம வாழ்க்கைக்கு உண்டான படிக்கட்டுகள், நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற, நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான செங்கல்லான வீடு மாளிகை, வாழ்க்கைன்ற வாழ்க்கை கட்டி போற செங்கல் மாரி அந்த ஒவ்வொரு அருள்வாக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி கடவுளோட போய் சேரலாம். 40,000 பேருக்கு அருள்வாக்கு கொடுத்து 4 பேரும் இல்லையேன்னா நாம இன்னைக்கு எத்தனை பேர், இந்த குழந்தைங்கலாம் நீங்க கேட்கிற குழந்தைங்கலாம் நம்ம இதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும், பெரியவங்கள் கடைபிடிக்கணும், நானும் அதை கடைபிடிக்கணும். எத்தனை பேர் இந்த அருள்வாக்க வந்து நம்ம கடைபிடிச்சுக்கிறோம்? அம்மா சினம் தவிர, கோபத்தை அறவே விடு, ஆணவத்தை விடு, அகங்காரத்தை விடு, ஆசையை விடு, உண்மையே பேசு, தொண்டு செய், பக்தி செய், தர்மம் செய், தியானம் பண்ணு, எவ்வளவோ அருள்வாக்கு அம்மா, எவ்வளவோ எண்ணிலடங்கா அருள்வாக்கு. நமக்கு ஒரு அருள்வாக்கு கூட நமக்கு மனப்பாடமா அழகா தெரியாத கூட வாழ்ந்து இருக்கிறோம் நம்ம இந்த காலத்துல. இனியாவது அம்மா ஜீவ சமாதி அடைந்து இந்த காலத்திலேயாவது இனியாவது இந்த அருள்வாக்கின் பிரகாரம் எனக்கு தெரிந்த ஒரு சக்தி அருள்வாக்க ஒரு நாளைக்கு ஒரு அருள்வாக்க மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பார். அன்னைக்கு நாள் ஃபுல்லா கரூர்ல இருக்கிறாரு ஒரு பெரிய டாக்டர், அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு நாளுக்குள்ள ஒரு அருள்வாக்கு படிச்சு அந்த அருள்வாக்கையே மனப்பாடம் பண்ணுவார் அந்த நாளுக்குள்ளும். அது அந்த அருள்வாக்கு எப்படி பதிவு வைக்கிறார் பாத்தீங்களா? நாமெல்லாம் அப்படி இருக்கிற மாப்பிள்ளைங்களா? இல்ல, இருக்கலாம் ஒரு சிலர்,
ஆனா ஒரு சிலர் இருக்க முடியாது. ஆனா நம்ம இந்த அம்மா கொடுத்த இந்த அருள்வாக்கு தான் எதிர்காலத்தில் நமக்கு அதுதான் பெரிய பொக்கிஷம். அது கல்வெட்டுல பதிய வைக்கிறது முக்கியம் இல்ல. நம்ம மனசுல ஆன்மாவில பதிய வச்சு அதன் பிறகா நம்ம ஒவ்வொருத்தரும் நடக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து என்னையும் சேர்த்துதான் என்னையும் சேர்த்துதான் இந்த அருள்வாக்கின் பிரகாரம் நம்ம எல்லாம் நடந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை அம்மா நெறிப்படுத்தி அம்மாவை திருவடியில சேர்த்துக்கிறதுக்கு முக்தி நிலையை அடைவதற்கு தான் அம்மா இந்த காலத்துல வந்தாங்க. நம்மளெல்லாம் பரிபூரணமா முக்தி கிடைக்கதான் இறைவன் அவதாரமா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த அருள்வாக்கை ஏன் கொடுத்தாங்க அம்மா? அம்மா எந்த மேடைகளையும் பேசுறதில்ல, எந்த இதுலயும் எழுதுனதில்ல. ஆனா அருள்வாக்கு மட்டும் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த அருள்வாக்கு தான் நாளைக்கு நம்மளெல்லாம் செதுக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம். நாம இதை பாதுகாத்து இதன் பிறகா நம்ம நடக்கணும். இந்த கதையில இருந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கினீங்களா? இனிமேல் பட்டு ஒவ்வொரு குழந்தைகளும் ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அருள்வாக்கையும் படிச்சு அந்த அருள்வாக்க ஒரு நாளுக்குள்ள நம்ம மனசுல பதிய வைக்க அம்மாவுடைய பரிபூர்ணர்கள் நம்ம மனசுல ஆழமா பதியும். என்னோட அருள்வாக்க சொல்ல சொல்ல நம்ம அம்மாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே போறோம். அம்மாவை ஞாபகப்படுத்த அம்மாவை நம்மள திரும்பி 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 மந்திரம் படிக்கக்குள்ள தெய்வம் எப்படி திரும்பி பார்க்குதோ அதே மாதிரி அம்மா கொடுத்த உபதேசம் தான் மந்திரங்கள், அருள்வாக்குகள். அதுதான் அருள்வாக்கு. அந்த அருள்வாக்க நம்ம சொல்ல சொல்ல அம்மா நம்மள திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா திரும்பி பார்க்க நம்மள துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி நம்ம வாழ்க்கை அமோகமாக வாழும். எனவே அனைவரும் இந்த அருள்வாக்கை அம்மாவுடைய அருள்வாக்கை கடைபிடிச்சு அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சார்ந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் மிக்க நன்றியை செலுத்துகிறேன் சக்தி. ஓம் சக்தி. அனைவரும் வாழ்க வளமுடன். குருவடி சரணம், திருவடி சரணம்.